வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை. இலங்கையில் வாகன கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கான முக்கிய அறிவிப்பு. ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல், பிமல் ரத்நாயக்க அறிவிப்பு. கனடாவில் தலைகீழாக கவிழ்ந்த விமானம், 17 பேர் காயம், 3 பேர் ஆபத்தான நிலையில். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை நடத்துவது என்பது தம்மை பொறுத்தவரை நெருக்கடியாக இருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான காரணம் என்னவெனில், சாதாரண தர பரீட்சை, வரவு செலவு திட்ட விவாதங்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு போன்ற சமய நிகழ்வுகள் குறித்த கால பகுதியில் வருவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபதில் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தேர்தல் திருத்தங்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பம் குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும், பெண்களுக்கு 25% வழங்கப்பட்டுள்ளமை பாராட்டத்தக்கது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாம் எனவும், இலங்கை வந்த பின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகன இறக்குமதி தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானமே தெரிவித்துள்ளார். வாகனங்களுடன் இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி 13 ஜப்பானில் இருந்து புறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும். வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானிய வங்கிகள் இலங்கையில் வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகளில் உண்மையில்லை. கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சினைகளாலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டினால் கடன் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் வாகன இறக்குமதியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டன. ஆனால் தற்போது இந்த பிரச்சினைகளை தீர்க்கும் நிலைக்கு வந்துள்ளோம். இதன்படி கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான 90% பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வாடிக்கையாளர்கள் ஜப்பான், ஐரோப்பா, தாய்லாந்து, துபாய் போன்ற நாடுகளில் இருந்து வாகனங்களை வாங்க முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் தேர்தல் நடத்தப்படும். அச்சமடையாத தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் தயாராக வேண்டும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி அதிகார சபைகள் சட்டமூலத்தின் மீதான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகத்தை இல்லாதொழிப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளில் பிரதிபலனாகவே இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அவர்தான் கடந்த ஆண்டு பாராளுமன்றத்திற்கு வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடவில்லை, தேர்தலும் இல்லை என்று குறிப்பிட்டு மக்களையும் பாராளுமன்றத்தையும் அவமானப்படுத்தினார். 2022ஆம் ஆண்டு மக்களால் அப்போதைய ஆட்சியாளர் விரட்டி அடிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புண்ணியத்துடன் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட்டார். ரணில் ராஜபக்சர்கள் செய்த தவறின் பெறுபேற்றை முழு நாடும் எதிர்கொண்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நெருக்கடிக்குள்ளாததற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு சில அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். இதற்கு எதிராக நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். தேர்தலை பிற்போட்டதால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து தேர்தலை விரைவாக நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொண்ட வேட்பு மனுக்களுக்கு அமைய தேர்தலை நடத்த முடியாது. வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தவர்கள் தற்போது அந்த கட்சியில் இல்லை. ஒரு சில வேட்பாளர்கள் அரசியலிலிருந்து விலகியுள்ளார்கள். ஒரு சில வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். எமது கட்சியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வேட்பு மனுக்கள் செய்தவர்களில் 100 பேர் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். இந்த காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஏற்றுக்கொண்ட வேட்பு மனுக்களுக்கு அமைய தேர்தலை நடத்த முடியாது என்பதை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள வியாக்கியானத்துக்கு அமையவே செயற்படுவோம். நீதிமன்றத்தின் வியாக்கியானத்திற்கு அப்பாற்பட்டு செயற்பட போவதில்லை. தேர்தலுக்கு உரிய கால அவகாசம் வழங்கப்படும். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஏற்றுக்கொண்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்கள் கோரப்படும். ஆகவே ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட கட்டுப்பணத்தை மீள செலுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நீதி அமைச்சும் தேர்தல் ஆணைக்குழுவும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தாமதமின்றி நடத்தப்படும். அரசு அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தப் போவதில்லை என்பதற்கு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல் சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே எதிர்க்கட்சிகள் அச்சமடையாது தேர்தலுக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார். காங்கேசன்துறை நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது மீண்டும் எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 22ஆம் தேதி அன்று காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். www.sailsubam.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து பயணிச்சீட்டுகளை பதிவு செய்ய முடியும். இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் போதுமான அளவு சுத்தமான நீரை பருகுமாறு சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். மேலும் விளையாட்டு பயிற்சிகளை நடத்தும் இடங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகளிடம் ஆலோசனை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகண அறிவுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் உபுல் ரோகண மேலும் தெரிவித்துள்ளார் கருத்து. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகின்றது. இது வெளிவேளைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கின்றது. எனவே வீதிகளில் பயணம் செய்பவர்கள் மற்றும் வெளிவேளைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் வெப்பமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் எனவும் கடும் வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவின் டொரண்டோ நகரில் விமான நிலையத்தில் டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று தரை இறங்கும் போது தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 17 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களில் குழந்தை உட்பட 3 படுகாயமடைந்துள்ளதாக அவசர சேவைகள் தெரிவிக்கின்றன. மினியாபோஸில் இருந்து காலை 11:47 மணியளவில் புறப்பட்ட டெல்டா விமானம் கனடாவின் டொரண்டோவில் பனிமூட்டமான ஓடுபாதையில் அதிக பனிமூட்டம் காரணமாக தரையிறங்கும் போது தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. விபத்தின் போது விமானத்தில் 76 பயணிகளும் 4 பணியாளர்களும் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.